கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து இங்கே சொல்லப்படுகிற ஆலோசனைகளை உங்கள் மனதிலே கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஒரு நாளும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உரியவர்களாக நாம் மாறிவிடாதபடிக்கு தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக மனிதருக்கு உண்பதாகவும் தேவனுக்கு உண்பதாகவும் உண்மையாயிருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இருந்து அவசியமான மிக முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்துல 5 செய்திகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அந்த சனகரிப் சங்கத்திற்கு முன்பதாக நியாய விசாரணைக்கு நின்று ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பதில் சொன்ன ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணத்தோடு அந்த சம்பவம் நிறைவடைகிறது. இந்த சம்பவத்தினுடைய விளைவு 3 விதத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, இஸ்ரவேலுக்கு அது தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் இஸ்ரவேலுக்கு என்னத்தை கொண்டு வருது? நியாய தீர்ப்பை. ஏன்னா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், பிதாவாகிய தேவனை நிராகரிப்பதற்கு அடையாளமாக அவர்கள் யோவான் ஸ்நானகனை நிராகரித்தார்கள். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் நிராகரித்தார்கள். மூன்றாவது, ஸ்தேவானுடைய இந்த சூழலிலே பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் என்ன செய்தாங்க? நிராகரித்தாங்க. அந்த அடிப்படையில் நாம் ஆராதிக்கிற திருத்துவ தேவனை நிராகரித்த அவருடைய வாழ்க்கையில 70ஆம் வருடத்திலே ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அது எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு, எருசலேம் தேவனுடைய ஆலயம், அந்த நியாயம் விசாரிக்கப்பட்ட ஸ்தலம் எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அது ஒன்று. இரண்டாவது, எருசலேமில் இருந்த சபைக்கு என்ன நடந்தது? ஸ்தேவானுடைய மரணத்தை தொடர்ந்து எருசலேம் சபைக்கு என்ன நடந்தது என்று பார்த்தால், எருசலேம் சபை அடுத்த எல்லையை தாண்டி அது போக ஆரம்பித்து விட்டது. அதுவரைக்கும் எருசலேமினுடைய மதில்களை மாத்திரமே சுற்றி ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் புறவினத்தாருக்கும் புறப்பட்டு செல்கிறவர்களாக என்ன செஞ்சிட்டாங்க? மாறிட்டாங்க. அப்போ ஒரே விதமா ஒரு சூழல் தேவ சபைக்கு ஒரு விதமான விளைவை கொண்டு வந்தது, இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான விளைவை கொண்டு வந்தது. இதுக்கு நடுவுல மூணாவதா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்துல சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபனின் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை ரட்சிப்பதற்கு ஏதுவாக மாறிற்று. அப்போ ஸ்தேவானுடைய இந்த இரத்த சாட்சி மரணம் 3 விதமான விளைவுகளை ஏற்படுத்தினது. ஒன்று, இஸ்ரவேலருக்கு நியாய தீர்ப்பையும், தேவனுடைய சபைக்கு அது சுவிசேஷத்தை பரப்புவதற்கான வாசல் திறக்கப்பட்டதையும், மூன்றாவது, சவுல் என்கிற வாலிபனுக்கு அது ரட்சிப்பையும் என்ன செய்தது? கொண்டு வந்தது. அங்கே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையில ஸ்தேவானுடைய மரணத்திற்கு அவன் மனப்பூர்வமாய் சம்மதித்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சவுல் எப்படி இருந்தான்? மனப்பூர்வமாக என்ன செஞ்சான்? சம்மதித்திருந்தான். இப்படி மனப்பூர்வமாய் சம்பாதித்திருந்த ஒரு மனுஷனுடைய செய்கையை குறித்து ஆண்டவர் எழுத வேண்டிய அவசியம் என்ன? நல்ல கவனிங்க. ஒரு ஸ்தேவானுடைய மரணத்தை தொடர்ந்து இப்போது கேமரா யார் பக்கமா திரும்புது அப்படின்னு பார்த்தா சவுல் என்கிற வாலிபன் பக்கமாய் திரும்புகிறது. அந்த மனுஷன் யார்? அவன் ஒரு யூதன். ஆனால் இந்த ஸ்தேவானை கல்லெறிவதற்கு
மனப்பூர்வமாய் சம்மதித்திருந்தவன். அது யார் சொல்றா? அவனே சொல்றான். பின் நாட்கள்ல அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, வாசிக்க வேண்டாம். 22:20 உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். ஒரு முறை மாத்திரமல்ல, திரும்பவும் திரும்பவும் இந்த காரியத்தை அவன் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:9 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியருக்கு நிருபம் 1. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் அதே அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் அதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கிக்கிறான் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்னை நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். சரி, இப்போ கவனிங்க. ஒரு நாள்ல தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய சபைக்கு விரோதமா எழும்பி இருந்த இந்த சவுலை குறித்து திரும்ப திரும்ப நமக்கு எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எந்த மனிதன் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்பினானோ அவன் அதை வெட்கப்படக்கூடிய விதத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்போ அவன் அப்போஸ்தலனா மாறியாச்சு. இப்போ அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரம். ஆனாலும் தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் அவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறான், நான் சபை என்ன செஞ்சேன். அப்போ சில நேரத்தில் தேவனுக்கு விரோதமாகவும் தேவ சபைக்கு விரோதமாகவும் பேசுகிற செயல்படுகிற காரியங்கள் அந்த நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா பின் நாட்கள்ல ஒரு குற்ற உணர்வு அவனை அழுத்திட்டே இருக்கும். கொரிந்த சபைக்கு எழுதுவோம் என்ன சொல்றான், நான் சபையை துன்பப்படுத்தினதினாலே அப்போஸ்தலன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே சொல்லிட்டார். அவன் திரும்ப திரும்ப சொல்றான், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினாலே அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிற பவுல். ஆனா அப்படி தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய சித்தத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தும் கூட அவன் செய்த ஒரு காரியம் கடைசி வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு அவமானத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. இதை குறிச்சு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம செய்கிற காரியம் என்ன செய்து விட போகிறது. சில நேரத்தில் நான் கூட உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் சபையை நடத்துகிற ஒரு பொறுப்புக்கு தகுதியானவன் அல்ல. அதை நான் ஏன் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில என்னை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனா அதையும் தாண்டி என்னுடைய முன் நிலைமையை நான் யோசித்து பார்க்கும் போது ஒவ்வொரு முறையும் நான் வெட்கப்படுகிறேன், அதை அருவருப்பாக நினைக்கிறேன். ஐயோ, என்னை இவ்வளவாய் நேசித்த அந்த நேசத்துக்கு மாறாக நான் எதை செய்திருக்கிறேன் என்று
நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு என்னை அறியாமலே ஒரு வெட்கம் வருது. நம்ம எப்படி நடந்திருக்க கூடாது. என்னதான் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவன் பட்சமாய் திரும்பினாலும் சில செயல்கள் நமக்குள்ள திரும்ப திரும்ப நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்குது, குத்திட்டே இருக்குது. அதுதான் இங்க பவுலுடைய வாழ்க்கையிலேயும் கூட. அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஆனா திரும்பவும் திரும்பவும் ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனே, நான் இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செஞ்சிருக்க கூடாது. அப்போ இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு நீங்க தேவ சபைக்கு விரோதமா, இன்னைக்கு தேவனுக்கு விரோதமா செய்கிற பாவத்தை குறித்து இன்னொரு நாளிலே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக காணப்படுது. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு இவனும் முழு சம்மதத்தோடு அங்க நின்றுட்டு இருக்கிறான். யாரும் ஒன்றும் செய்யல. ஆனா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தேவன் இருந்தார். இதையெல்லாம் கவனத்தில் வைத்திருந்த ஒரு தேவன் இருந்தார். எந்த மனிதன் இந்த துர்சம்பவம் நடப்பதற்கு உடந்தையாக இருந்தானோ அவனையே ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு என்ன செய்தார், வேறு வைத்தார். அந்த பகுதியில் நம்ம நிறைய கவனிக்கலாம். ஸ்தேவானுடைய அந்த மன்னிப்பின் ஜெபம் இல்லையா, பவுல் சந்திக்கப்படுவதற்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு கேட்டா, எத்தனையோ பேரை இவங்க பக்தி வைராக்கியத்தின்படி என்ன செஞ்சிருப்பாங்க, கல்லெறிஞ்சிருப்பாங்க. ஆனா கல்லெறியும் போது இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவ தூஷணம் பண்ணுகிறவர்கள். அப்படிதானே? சனகரின் சங்கத்தார் ஏன் கல்லெறிஞ்சாங்க சேவான? அவன் தேவ தூஷணம் செய்தவன். தேவ தூஷணம் செய்தவன் என்று குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை நோக்கி கல்லெறியும் போது அவன் சொல்றான், தேவனே இந்த பாவத்தை இவர்கள் மேல் என்ன செய்ய வேண்டாம், சுமத்தாதா. பக்தி என்கிற பேரில இவர்கள் கொண்டிருந்த வெறி இவனை நிச்சயமா அந்த அன்பு தொடுவதற்கு காரணமாக இருந்தது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்புக்கு எதிராக சத்துரு பயன்படுத்துகிற வெறி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது பக்தியின் பேர்ல இருக்கலாம், அல்லது மாம்சத்தின் பேர்ல இருக்கலாம், அல்லது பாவத்தின் பேர்ல இருக்கலாம். எந்த அடிப்படையில் அந்த வெறி காணப்பட்டாலும் அந்த வெறி உன்னை அழிச்சிடும். நீ ரட்சிக்கப்பட்டு திரும்ப வந்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பிறகு கூட திரும்ப திரும்ப உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஆண்டவரையும் ஆண்டவருடைய சபையும் காயப்படுத்துறது விட்டுட்டு அவர் பட்சமாய் திருப்போது என்பதுதான் சரியானதாக இருக்க முடியும். சரி, அடுத்தது இந்த பகுதிக்குள்ள நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பொதுவா நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் கூட நம்ம இப்படி பயன்படுத்துவது வழக்கம். நம்மள பொதுவா ஆண்டவரே ஒரு சவுலை பவுலாக மாற்றினீரே, சவுலை பவுலாக மாற்றினீரே அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். காரணம் என்னன்னா, இந்த பகுதியிலலாம் அவனுடைய பெயர் சவுல் இருக்குது, பிறகு நிறுவனங்கள் எல்லாம் அவனுடைய பெயர் எப்படி இருக்குது, பவுல் இருக்குது. அப்போ ஆண்டவர் இவனை என்ன செஞ்சிருக்கிறாரு, பவுல்னு மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டான், சாரா சாராள் என்று மாற்றப்பட்டான். இப்படி மாற்றப்பட்ட பெயர்கள் இருந்ததுனால யாக்கோபு ஆண்டவர் இஸ்ரவேலா மாற்றினார். அதனால ஆண்டவர் சந்திச்ச இந்த மனிதனையும் பெயர் மாற்றம் செய்திருப்பார் என்று நாமவே என்ன செய்கிறோம், நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. சவுல் என்பது அவன் எபிரேயன் என்பதனாலே அவன் வைத்திருந்த பெயர். சவுல் என்பது என்ன பேரு, அவன் எபிரேயன் என்பதனால அது ஹீப்ரு நேம், அதுதான் அவனுடைய பெயர். பவுல் என்பது அவன் ரோமனாக இருந்ததனால வைத்திருந்த பெயர். அவன் யாராகவும் இருந்தான், ரோமனாகவும் இருந்தான். ரோமன் அந்த சிட்டில் தர்சு அப்படிங்கிற அந்த பட்டணம் ஒரு ரோம பட்டணமாக இருந்தது. அங்க அந்த ரோம பிரஜையா இருந்தனால அவனுக்கு என்ன பெயரும் இருந்துச்சு. அப்போ சவுல் என்கிற பெயர் எபிரேய பெயர், பவுல் என்கிற பெயர் கிரேக்க பெயர். பவுல் என்கிற பெயர் என்னது, பவுலோஸ். இப்போ அவன் சந்திக்கப்படுகிற அந்த தருணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யூத பின்னணியத்தில் இருக்குது. என்ன பின்னணியத்தில் இருக்குது, யூத பின்னணியம். ஜபாலயம், தேவாலயம், இப்படி இருக்கிற இடங்கள் எல்லாம் அவனுடைய பெயர் என்னவா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் சவுல் என்று பயன்படுத்தப்பட்டது.
என்றைக்கு அவன் புறவினத்தாருக்கான அப்போஸ்தலனாக அறியப்பட்டானோ அல்லது தேவன் அதற்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரோ அதுக்கு பிறகு அவன் தன்னை சவுல் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. புறவினத்தாருக்கு ஏற்றாற் போல கிரேக்க அந்த மொழியின் அடிப்படையிலேயே அவன் பவுல் என்றே தன்னை அழைத்துக் கொண்டான். இது அவனாதான் வச்சுக்கிட்டானே தவிர, அவனாதான் மாத்திக்கிட்டானே தவிர யாரும் மாத்தல. ஆமா, ஒரே பேர், ரெண்டும் ஏற்கனவே எப்படியேதான் இருந்துச்சு. சவுல் பவுல் ரெண்டு பேரும் அவனுக்கு இருந்துச்சு. சவுல் என்பது எபிரேய மொழியில் உள்ளது, இது என்னது கிரேக்க மொழியில. புறவினத்தாருக்கான அப்போஸ்தலனாக பவுல் மாற்றப்பட்டதுனால அவன் எதையே அவன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான், பவுல் என்கிற பெயர். அதனால நீங்க சவுலை பவுலாக மாற்றினரே அப்படின்லாம் பாட்டும் பாடாதீங்க, ஜெபமும் பண்ணாதீங்க. அப்படி மாத்தல. அவன் எப்படிதான் சவுல் ரட்சிக்கப்பட்டவனா மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? ரட்சிக்கப்பட்டவனா மாறிட்டான். சரி, இந்த காரியங்களை குறித்து நம்ம படிக்கும்போது, இந்த வேத பகுதிகளை நம்ம பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், இரத்த சாட்சி மரணத்தை குறித்து அல்லது தேவனுடைய சபைக்கு வருகிற உபத்திரவங்களை குறித்து இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு தெளிவான போதனைகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மதம் இந்த உலகத்திற்காகவே ஜனங்களை வாழ தூண்டுகிறது. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு போனாலும் இந்த உலகத்தின் காரியங்களை மனதிலே வைத்துதான் பேசப்படுகிறது. அந்த ஜனங்கள் சபைக்குள்ளே வந்தாலும் இந்த உலகத்தை மையமாக வைத்தே பேசப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சபை எப்படிப்பட்ட எண்ணம் உடையதா இருக்க வேண்டும் என்பதற்கு இங்க தெர்த்துலியன் அப்படிங்கிற ஒரு பரிசுத்தவான் சபையை குறித்து எழுதின காரியத்தை உங்களுக்கு படமா போட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? எங்களை கொலை செய்யுங்கள், சித்திரவதை செய்யுங்கள், குற்றவாளிகளாக்குங்கள், எங்களை அரைத்து தூசி போல் ஆக்குங்கள். நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதற்கான ஆதாரம் உங்களால் நாங்கள் எவ்வளவு அடிக்கடி துன்பப்படுத்தப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக வளர்கிறோம். கிறிஸ்தவர்களின் ரத்தம் விதை, கிறிஸ்தவர்களின் ரத்தம் விதை. சபை என்கிற அமைப்பு ஒரு இன்பில்டான ஒரு குவாலிட்டியோட ஆண்டவர் படைச்சிருக்கிறார். கவனிங்க, சபை என்கிற அமைப்புக்கு இன்பில்டாவே என்ன இருக்குன்னா அது பாடுபடும். அது என்ன செய்யும்? பாடுபடும். அந்த பாடுபடும் போதுதான் அது வளர்ச்சியும் அடையும். அது பாடுபடும் போது என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். அப்போ சபை என்கிற அமைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தும் போதே அவர் எப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறார்னா, பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத சபையாக படைக்கவில்லை. மாறாக பாடுகள் உள்ள, உபத்திரவங்கள் உள்ள சபையாகத்தான் படைத்திருக்கிறார். இந்த உபத்திரவம், பாடுகள் ஒருபோதும் சபையை அழிக்க முடியாது. சபை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. சபை சரித்திரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அநேக மனிதர்கள் எழுதி இந்த சபையை உபத்திரவப்படுத்துவதற்கு, வேதாகமத்தை அழிப்பதற்கு பல காரியங்களை செய்தார்கள். அவர்கள் அழிந்து போனார்களே அல்லாமல் சபை என்ன செய்யவில்லை? அழிந்து போகவே இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சபைக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவான காரியங்கள் அகற்றப்பட்டுள்ளது. என்ன நெகட்டிவா? நமக்குள்ள சில நேரத்தில் என்ன பண்றோம்? நம்முடைய தேசத்தில் ஆட்சியாளர்கள் மாற்றம் அடையும் போது நமக்குள்ள ஒரு பதட்டம் வருது. ஐயோ என்ன ஆகுமோ? அதுக்காக நாம் அதிக பிரயத்தனம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளரை தாரும் என்று நாம் ஜெபிப்பதற்கு தொடங்கி விடுகிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, பாடுகளை குறித்த சரியான புரிதல் இல்லாததினாலே. நம்முடைய நினைப்பு என்ன? சுவிசேஷத்திற்கு விரோதமான ஆட்சியாளர்கள் ஒருவேளை நம்முடைய தேசத்தில் வந்துட்டா கிறிஸ்தவம் என்ன செஞ்சிடும்? அழிந்து போயிடும். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது இயல்பாகவே பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடிய, அதற்கு மத்தியில வளரக்கூடிய விதத்திலே தான் தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை பாடுகளினாலும் உபத்திரவத்தினாலும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்ப எவ்வளவு கொடிய மனிதர்கள் ஆட்சி பீடத்தில்
எவ்வளவு கடுமையான சட்ட திட்டங்களை தேவ சபைக்கு விரோதமாக போட்டாலும் அது ஒருபோதும் சபையின் வளர்ச்சியை தடுக்காது. மாறாக சபை இன்னமும் பெருகத்தான் செய்யும். அதுதான் இந்த பரிசுத்தவான் சொல்றார். கிறிஸ்தவர்களின் ரத்தம் என்னமா? விதை. இது என்ன செஞ்சிட்டே இருக்கும்? அது பெருகிட்டே இருக்கும். அதனால நீங்க அடிக்கிறதுனால உபத்திரவப்படுத்துகிறதுனால சபை வளராது என்கிற ஒரு மனப்பான்மை இருந்துச்சுன்னா, எருசலேமுக்கு நடந்த அந்த காட்சியை பாருங்க. எருசலேம் சபையை உபத்திரவப்படுத்தினார்கள். எப்படி எல்லாம் உபத்திரவப்படுத்தினாங்க? முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? பேதுருவுக்கும் யோவானுக்கும் வந்தது இல்லையா? 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது யாருக்கு வந்துச்சு? பேதுருவுக்கும் யோவானுக்கும் வந்தது. அடுத்தது 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 12 அப்போஸ்தலர்களுக்கும் வந்துச்சு. 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது 12 அப்போஸ்தலர்களுக்கும் வந்துச்சு. 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இரத்த சாட்சியாக ஸ்தேவான் என்ன செய்தான்? மரித்தான். இப்போ இந்த 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இப்போ எப்படி இருக்குது? என்டையர் சர்ச். அப்ப முதல்ல யாருக்கெல்லாம்? பேதுருவுக்கும் யோவானுக்கும், அடுத்தது 12 அப்போஸ்தலர்களுக்கு, அடுத்தது ஸ்தேவானுக்கு, அடுத்தது இப்போ முழு சபைக்கும். இப்போ முழு சபைக்கு உபத்திரவம் என்னாச்சுது? ஒன்னும் ஆகல. அவங்க எங்க போனாங்க? சமாரியாவுக்கு போனாங்க. அங்க போய் என்ன பண்ணாங்க? அகதிகளாக தஞ்சம் புகுந்தார்களா? இல்லை. தங்கள் வாழ்வாதாரத்துக்காக கெஞ்சினார்களா? இல்லை. எங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ இவங்களை சும்மா விட்டுருந்தாங்கன்னா எங்கே இருந்திருப்பாங்க? எருசலேம்ல இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களா கல்லெடுத்து எரிஞ்சு ஒருத்தரை கொன்னு தேன் கூட்டுல போய் கல்ல எரிஞ்ச மாதிரி இப்ப என்ன ஆகி போச்சு? செதறி போற இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அப்ப பாடுகள் ஒருபோதும் தேவனுடைய சபையை என்ன செய்ய முடியாது? மட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப நம்ம எதுக்கு தேவையில்லாம கிடந்து இந்த ஆட்சியாளர் இந்த கட்சி ஆளணும் அப்படின்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய அறியாமை தான். எதுதான்? நம்முடைய அறியாமை. நல்ல கவனிங்க. ஆட்சியில யார வைக்கணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது தேவனே. யார் தான் தீர்மானிக்கிறா? நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா அதை தாண்டி அவங்க கள்ள ஓட்டு போடுறாங்க, ஓட்டு பெட்டியை மாத்துறாங்க, எண்ணிக்கையில குளறுபடி பண்றாங்க, என்னென்னமோ இத பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி நம்முடைய தேசத்துக்கு ஆட்சியாளர்களை தேவனே ஏற்படுத்துகிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. அப்போ அவருடைய அனுமதி இல்லாம ஆட்சியாளர்கள் எங்க வர முடியாது. எந்த நெட்வொர்க்கு அவன் பயன்படுத்தி அவனுடைய ஆட்சி விடத்துக்கு வருவதற்கு அவன் எத்தனைத்தாலும் அதெல்லாம் அவனுடைய பொறுப்பு. ஆண்டவர் அவனிடத்தில் ஒரு நாள் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, போட்டோம். இப்போ இப்படி பாடுகளும் உபத்திரவங்களும் தேவ சபையை கட்டுப்படுத்தாது, மட்டுப்படுத்தாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்படின்னா எதையா சபையை கட்டுப்படுத்தும் அல்லது மட்டுப்படுத்தும்? குளிர்ந்து போன தன்மை, தேவ நோக்கத்தை மறந்த வாழ்வுதான் என்ன பண்ணும்? சபையை ஒண்ணு இல்லாம பண்ணிடும். லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லும் போது அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அந்த சபைக்கு பேர் என்னது? செத்த சபை. என்ன சபை? செத்த சபை. அப்போ சபை என்பது உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால் அது கல்லறியப்பட வேண்டும். அது என்ன செய்யப்படணும்? ஒண்ணுமே இல்லைன்னு செய்யுங்களேன். நம்மளே ஜெபம் பண்றோம். எதுக்காக ஜெபம் பண்றோம் சொல்லுங்க? நம்ம வீட்டுல ஜெபம் பண்றோம். ஏன் ஜெபம் பண்றோம்? ஏன் பிரஸ் பண்ணுறோம்? ஏன் ஜெபம் பண்றோம்? இப்போ கரெக்டா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னால தூக்கம் முடிச்சிடுறோம். இதே இது நம்ம கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல பணத்தை போட்டு மாசம் மாசம் ஒரு வருமானம் வரமாடி ஏதாவது ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அலாரம் இல்ல, இடி விழுந்தா கூட எழுத மாட்டோம்.
ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, உலகத்துல பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, யாருக்குள்ள அந்த செக்யூரிட்டியை ஃபீல் பண்றானோ அவன் என்ன செய்யறதே இல்லை. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து, தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து, தன்னுடைய வேலையை குறித்து ஒரு செக்யூரிட்டியை ஃபீல் பண்ற ஒரு மனுஷனும் என்ன வர்றதில்லை, எங்க வர்றதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை. அவனுக்கு எப்பதான் தேடணும் என்ன வரும், ஏதாவது நடக்கும். இது இது ஒரு மனுஷனுடைய பிரச்சனை. பிறவி குணம் சொல்லலாம். அது குறிப்பா நம்ம ஊர் ஆளுங்கள், மற்ற தேசத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜோம். அப்பதான் ஆண்டவரை குறிச்சு நினைப்பு வரும். இல்லைன்னா என்ன செய்யாது, நினைப்பே வராது. சரி போட்டோம். இப்போ நம்ம பாடுகள் இல்லாத ஒரு வாழ்வை குறித்து பேசுகிறார்கள் அல்லவா, அதுதான் சபைக்கு ஆபத்து. எது ஆபத்து? பாடுகள் இல்லாத, கஷ்டமே இல்லாத, துன்பமே இல்லாத, உபத்திரவமே இல்லாத சமாதானமான அமைதியான வாழ்வுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா. இதுதான் சபைக்கு சாவு. இதுதான் சபைக்கு என்னது, சாவு. அப்போ எதை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கேட்டா, உபத்திரவங்களை குறிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இங்க இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற தோரணையை பார்த்தா உங்களுடைய நினைவுகள் எல்லாம் வீட்டுல அப்படியே எங்கேயோ அலவாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க. 1521 வருஷத்துல ரிஃபார்மேஷன் வந்துச்சு. ஒரு சபைக்குள்ள மாற்றங்கள் என்ன செஞ்சு, மறுமலர்ச்சி என்ன செஞ்சது, வந்துச்சு. அதுக்கு ஆண்டவர் மார்ட்டின் லூத்தரை பயன்படுத்தினார். நமக்கு மார்ட்டின் லூத்தரை தெரிந்திருக்கிற அளவுக்கு மார்ட்டின் லூத்தரையும் தட்டி விடுகிற சில மனிதர்களை குறித்து தெரிவதில்லை. மார்ட்டின் லூத்தரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சபையினுடைய மறுமலர்ச்சிக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியாராய் இருந்து வேதாகமத்துக்கு திரும்புவோம் என்று அவர் என்ன செய்தார், அறைகள் கொடுத்தார். ஆனா அவர் அப்படி தட்டி எழுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கான அலாரம் அதுக்கு முன்னாலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 12வது நூற்றாண்டுல, 13வது நூற்றாண்டுல செக்கோஸ்லோவியாவில் பிறந்த ஜான் விக்லிஃப் 1328 பிறந்தாரு. 1384 மரணம் அடைந்தார். அந்த ஜான் விக்லிஃப் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். வேதாகமம் சபையில் இருக்கிற எல்லாருடைய கரங்களுக்கும் போக வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முயற்சி, அந்த முயற்சியை கேள்விப்பட்ட உடனே இன்னொரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார அது தொட்டுச்சு. அது என்ன செஞ்சது, ஒருவருடைய செயல்பாடு இன்னொருவரை என்ன செஞ்சிச்சு, தட்டி விட்டுச்சு. இந்த ஜான் விக்லிஃபுடைய அந்த செயல்பாடு ஜான் ஹஸ் என்கிற ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியாரை தட்டி எழுப்பியது. இந்த ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் 1370 பிறந்து 1415 தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். உயிரோடு கட்டி வைத்து எரிக்கப்பட்டார். என்ன செஞ்சாங்க, அவரை உயிரோடு வச்சு கட்டி என்ன செஞ்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த நாட்களிலே வாழ்ந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஜான் விக்லிஃபை கொன்னுட்டா, ஜான் ஹஸ்ஸை கொன்னுட்டா, இதுக்கு பிறகு சபை இருக்காது, வேதாகமம் இருக்காது என்று அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். ஆனா இது விதை. 1415 இந்த விதை விதைக்கப்பட்டுச்சு. 1517 மார்ட்டின் லூத்தர் மூலமா ரிஃபார்மேஷன் வந்துச்சு. அதனாலதான் 2வது நூற்றாண்டுல இந்த தெர்த்துலியன் என்கிற மனிதன் சொன்ன வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சபை எப்பொழுதெல்லாம் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறதோ அப்பொழுதெல்லாம் அது விதையாக மாறுகிறது. அது சபையை மறுமலர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம கையில எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. ஒரு பைபிளுக்கு 2 பைபிள் இருக்குது. செல்போன் எடுத்து அதுல ஆப் வச்சிருக்கிறோம். அதுலயே நிறைய டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறோம். நிறைய மொழிகள்ல உள்ள வேதாகமத்தை வச்சிருக்கிறோம். இது எல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஜான் விக்லிஃப் என்கிற ஒரு மனிதன் தான். யாருதான்?
ஜான் விக்லிஃப் என்கிற மனிதன் தான். வேதாகம மொழிபெயர்ப்பு பணிகள்ல 2 மனிதர்களை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒன்று ஜான் விக்லிஃப், இன்னொன்று வில்லியம் டிண்டேல். இன்னொருத்தர் யாரு? வில்லியம் டிண்டேல். இந்த 2 மனிதர்களும் தான் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே வேதாகமம் வருவதற்கு தங்களுடைய ஜீவனையும் கொடுத்தவர்கள். ஒருவேளை நீங்க இப்படி சொல்றதுனால இவர்களை சபைக்கு விரோதமான ஆட்கள் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. சபைதான் இவர்களை கொன்றது. அன்றைக்கு இருந்த சபை தான் என்ன செஞ்சது? இவங்களை கொன்னுச்சு. மரித்து 40 வருடம் ஆனாலும் அவருடைய எலும்புகளை தோண்டி எடுத்து எரிச்சு கடல்ல கொண்டு போய் கரைச்ச ஆட்கள் நம்முடைய ஆட்கள். எதுக்காக? வேதாகமும் நம்முடைய கரங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக. அப்போ ஒரு பக்கத்துல சின்ன சின்னதா உபத்திரவங்கள் நடக்கிறது, அநேக பரிசுத்தவான்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்துல அந்த தாக்குதலுக்கு மத்தியில தான் சபை இன்னும் ஆழமாக அது வேர் பெற்றி அது வளர ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் கற்றுத் தருகிறது. முதலாவது பேதுருவுக்கும் யோவானுக்கும், அடுத்தது 12 அப்போஸ்தலர்களுக்கும், அடுத்தது ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணம். இப்பொழுது முழுவதுமாக தேவனுடைய சபை தாக்கப்படுகிறது. ஆனாலும் என்ன, சபை உயிர்ப்போடு இன்னும் மற்ற இடங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சது? பரவ ஆரம்பிச்சது. அப்போ நம்முடைய தேசத்துல உபத்திரவங்கள் வந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அப்போவாவது ஒருவேளை நம்ம பக்க தேசத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் நினைக்கிறேன். இப்போ நமக்கு பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு, நேபாளுக்கு எல்லாம் போறதுக்கு ஒருவேளை அடி கொஞ்சம் நாக்கிறது அதிகமானா இது எதுவும் இல்லாமலே எங்க போயிடும்? சத்ததே நல்ல கவனிங்க. உபத்திரவம் என்பதை தேவ சபை தவிர்க்கவே முடியாது. உபத்திரவம் என்பதை தேவ சபை என்ன செய்ய முடியாது? தவிர்க்கவே முடியாது. அதனால அதை குறித்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நாம் தயாராகத்தான் இருக்க வேண்டும். உபத்திரவம் திருச்சபையின் ஆரோக்கியத்திற்கு அல்லது வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. ஆரோக்கியத்துக்கும் ஒரு சபை அதிகப்படியான தாக்குதலை சந்திக்கிறது என்றால் அந்த சபை ஆழமாக வேர்விட போகிறது என்று அர்த்தம். அந்த சபை என்ன செய்ய போகுது? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு பல விதமான காரியங்கள் மோதிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்ற போகுது என்று அர்த்தம். நமக்கு மரங்கள்ல ஆணி மேல் விடுகிற மரங்கள் இருக்குது, பக்கவாட்டுல வேர்விடக்கூடிய மரங்கள் என்ன செய்யுது? பக்கவாட்டுல வேர்விடக்கூடிய மரங்கள் பலத்த காற்றடிக்கும் போது என்ன செஞ்சிடும்? ஆனா ஆணி வேர் விட்டிருக்கிற மரங்கள் என்ன செய்யாது? அவ்வளவு சீக்கிரத்துல விழாது. அப்போ பாடுகளும் உபத்திரவங்களும் நாம் தேவனுடைய சபைக்குள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்வதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய கலாச்சாரத்தின்படி ஆடி மாசத்துல ரொம்ப காத்தடிக்கும் இல்லையா? எதுக்கு? அதெல்லாம் தெரியாது. ஆடி மாசத்துல அம்மிக்கல்ல நினைச்சிடும். நல்ல நீங்க அந்த காலங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல மரங்கள் அசைந்து அந்த வேர் பகுதியில வெடிப்பெல்லாம் விட்டுருக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது பாக்கீங்க? போய் பாருங்க. ஆடி மாச காத்துல மரங்கள் என்ன செஞ்சிருக்கும்? நல்லா அசைஞ்சு அதோடைய வேர் பகுதியில எல்லாம் வெடிப்பு விட்டு அதுல எல்லாம் என்ன ஆயிருக்கும்? அடுத்தாப்புல மழை பெய்யும். அடுத்தாப்புல என்ன செய்யும்? அந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே என்ன செய்யுது? மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும்? இன்னும் அது வேரூன்றி அது ஆழமா என்ன செய்யும்? வளராது. அப்போ ஆண்டவர் இயற்கையாகவே படைக்கும் போது மரங்களை இப்படிதான் படைச்சிருக்கிறார். நீங்க காத்தே அடிக்க கூடாதுன்னு செவரெல்லாம் கட்டினீங்கன்னா மரம் வளராது. கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நீங்க ஏதாவது வேலி போட்டு வச்சீங்கன்னா நம்ம வளர முடியாது, நாம் நிலைத்து நிற்க முடியாது. ஏன்னா நாம் சத்தியத்தை கைக்கொள்வதை குறித்து எழுதும் போது கூட எபேசியர் நிருபத்தில் நம்ம இப்படிதான் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 4 அதிகாரம் 14 வசனம். நாம் இனி
குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ அன்போடு கூட சத்தியத்தை கண்டு நிலைத்திருக்கிறவர்களாக எனக்கு வருகிற பாடுகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, இப்போ தவறான உபதேசங்களை குறித்த ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்குள்ள எப்போ வந்துச்சு? தவறான உபதேசங்களினாலே நான் பாதிக்கப்பட்ட போதுதான். ஏன்னா நான் ரொம்ப அட்டென்டிவாலாம் இல்லை. நமக்கு எது சரியான உபதேசம் என்று நம்முடைய தேசங்களில் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கிறது இல்லை. அப்போ சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான், ஓ, தவறான உபதேசத்தினால இப்படிலாம் பிரச்சனை இருக்குமா, இப்படிலாம் வித்தியாசமான காரியங்கள் இருக்குமாங்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்ய வருது? தெரிய வருது. சரி, போகட்டும். அப்போ இந்த பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியில தான் நம்முடைய ஆரோக்கியமும் நம்முடைய வளர்ச்சியும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தெர்த்துலியன் என்ன சொன்னாரு, ஜான் விக்லிஃப் என்ன சொன்னாரு, வில்லியம் டிண்டேல் என்ன சொன்னாரு, ஜான் ஹஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்து அவங்க எப்படி பிரச்சனைகளை கையாண்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டாங்கிறத நம்ம புரிந்து கொண்டோமானால் நாமும் நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவ கிருபையில நிலைத்திருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அப்ப ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி மரணத்தை நாம் பார்க்கும் போது அது எனக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும்? அவன் எப்படி ஒரு சூழலை கையாண்டான். 71 பேர் குற்றம் சாட்டி அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் தனி ஒருவனாக தைரியமாக தேவ ஆவியில் நிரம்பி தேவ ஞானத்தை முழுவதுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் எதிர்த்து நிற்கிற காரியங்களை தைரியமா என்ற சூழலை கையாண்டு சொல்றான். விளைவுகளை குறித்து அவன் என்ன செய்யவே இல்லை, கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போற இடத்துல நமக்கு எதை குறித்து பயம் இருக்குது சொல்லுங்க? என்னதான் ரூமுக்குள்ள உட்கார்ந்து 4 மணி நேரம் ஜோம் பண்ணாலும், உபவாசம் பண்ணாலும், கை ஓத்து ஜோம் பண்ணாலும், கையை வைத்து ஜோம் பண்ணாலும், யாராவது ஒருத்தரை பார்த்தா நமக்கு என்னதான், ஐயோ இதான் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி தருணங்கள்ல நாம் சேவானையும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பயப்படவே இல்லை. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். மனிதர்களா இல்லையா? இயேசு பிரசங்கம் பண்ணாருன்னு சொன்னா நம்ம தப்பிச்சிருவோம். அவர் தேவனியா? இப்ப சேவான் பிரசங்கம் பண்ணது சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ தன்னுடைய ஜீவனை தியாகம் செய்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலம் தேவனுடைய கிருபையில நாம் நிலைத்திருப்பதற்கு ஏதுவான காரியங்களை செய்யலாம். அடுத்தது, இந்த பாடுகளை நம்ம சந்திக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு பாடுகள் வரும்போது அவங்க எப்படி கவலைப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது நமக்கு என்ன செய்ய வரும், தெரிய வரும். அப்போ அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு விதத்தில் வந்துருக்கு. நம்ம எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப கம்மி தான். ஏன்? இன்னும் நமக்கு என்ன செய்யல, அடி விழல. அடி விழுந்தா பக்கத்துல கை பிடிச்சி இப்ப நம்ம ஒரு நாளை ஒதுக்கி வச்சு உபத்திரவப்படுகிற சபைக்காக ஜெபம் பண்ணணும் வாங்க அப்படின்னு கேட்டா யாரும் வர்றதில்லை. ஏன்னா நமக்கு என்ன இல்லை, அந்த உபத்திரவத்தை குறிச்ச அறிவு இல்லை. அந்த உபத்திரவம் என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இது எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. அப்படி தெரியாததுனால நம்ம என்ன செய்யறது இல்லை, அதுக்காக ஜெபிக்கிறது இல்லை. நான் நல்லா தானே இருக்கிறேன், அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாவிகள், நாங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம், அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. செத்த சபைக்கு எதுக்கியா பிரச்சனை வருது? உயிரோடு இருந்தா பிரச்சனை வரும். அப்போ சபை மற்றவர்களை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நேரத்தில் தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது, நம்முடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய வஞ்சகமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காம நமக்கு கிடைக்க போகிற வெற்றியில நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு.
பாடுகளுக்கு மத்தியில நம்முடைய கவனங்களை திசை திருப்பக்கூடிய காரியங்கள். ஏன்னா சிலர் கேட்பாங்க உடனே யாரோ தேவனை அறியாதவர்கள் நினைச்சிடக்கூடாது. தேவனை அறிந்தவர்கள் தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆண்டவர் உங்க கூட இருந்தா ஏன் பிரச்சனை வருது? அப்போ ஆண்டவர் உங்க கூட இல்ல போல இருக்கு. அப்போ தேவனுடைய எருசலேம் தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடலாமா? உங்களது சொல்றேன். எருசலேம் தேவனுடைய சபைக்கு என்ன வந்துச்சு? உபத்திரம் வந்துச்சு. அப்ப அவங்களுக்கு சொல்லிடலாமா எருசலேம் தேவனுடைய சபையில என்ன இல்லை? ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப சில நேரத்தில் நம்மளை குழப்புறதுக்காகவே சில ஆட்கள் இப்படி எழுதுவாங்க. கையில பைபிளும் வச்சிருப்பாங்க. அப்பப்போ கையை உயர்த்திக்குவாங்க. ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி அப்படி நடிப்பாங்க. கர்த்தர் இல்ல, கர்த்தர் இல்லாததான் உங்களுக்கு பிரச்சனை. கர்த்தர் இல்லைன்னா எனக்கு எதுக்கு பிரச்சனை? இருளின் அதிகாரம் என்னை எதிர்க்க வேண்டியதின் அவசியம் என்ன? நான் இருளோடு ஒத்து போகிறவன் என்றால் என்னை ஒரு எதிரியாக அவன் பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் வெளிச்சமா, வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால தானே என்ன குறி வைக்கிறான். இல்லைன்னா எதுக்கு பிரச்சனை வருது? அப்ப இதெல்லாம் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம குழம்பி போயிருக்கிற நேரத்துல எதையாவது சொல்லி குழப்புறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அதை குறிச்செல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். நிச்சயமாகவே வெற்றி உண்டு என்ற தீர்க்கமான முடிவோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு 2வது வேத பகுதியில் நாம் வாசித்தோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. ஆமா, நல்ல கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன மட்டும் வாழ வைக்கிற வாழ்க்கை இல்லை. யாரை மட்டும் வாழ வைக்கிறது இல்லை, என்ன மட்டும். என்ன வாழ வைக்கிற நேரத்திலேயே என்னோடு இருக்கிறவர்களையும் அது என்ன செய்கிறது? வாழுவதற்கு என்னையே கருவியாக பயன்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன? என்ன மட்டுமே. இப்ப சாதாரணமா ஒரு மதத்தை அடிப்படையில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். யாரு? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா கிறிஸ்தவம் எப்படி அல்ல? என்ன மட்டுமே வாழ வைக்கல, என்ன வாழ வைக்கிறதோட சேர்த்து யாரும் சேர்ந்து வாழணும். மற்றவங்களுக்கும் நான் ஒரு வழிகாட்டுகிற கருவியாக இருக்க வேண்டும். அப்போ சபைக்குள்ள இருக்கிற நமக்கு எனக்கு வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நான் செஞ்சது அப்படின்னு அந்த அடிப்படையில் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு வருகிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவன் ஆறுதலை பெற்றுக் கொள்கிறான். அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்படி உபத்திரவத்தில் பட்டிருக்கிறவங்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? திராணி உள்ளவனாக மாற்றுகிறார். அப்போ எனக்கு ஒரு வலி ஏன் வருதுன்னா, இதே மாதிரியான வலியை சந்திக்கிற மனிதர்களுக்கு நான் ஆறுதல் சொல்வதற்காக. வலியை தெரியலனா நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? அப்ப நமக்கு வர்ற பிரச்சனைகளுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னை பலப்படுத்துவதற்காக மாத்திரம் இல்ல. எதுக்காக வருது? மற்றவங்களையும் பலப்படுத்துறது. ஆனா நமக்கு என்னன்னா, மற்றவங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. தயவு செய்து கொஞ்சம் கவனிங்கள். பாடுகள் உங்களை அழித்து விடுவதற்கல்ல, பாடுகளுக்கு மத்தியிலே உங்களை பலப்படுத்துகிற அந்த பலனை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதே போல பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுங்கள். அதுதான் நம்ம கவனமா இருக்கும். நான் அடிக்கடி இந்த 8ஆம் அதிகாரத்தை படிக்கும் போதெல்லாம் இப்படி யோசிப்பேன். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாருங்க, நான் ஆண்டவரை பின்பற்றினேன், என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். நான் வேலையை விட்டுட்டு வந்தேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு என்ன செஞ்சிருக்கிறார்? வருமானம் உள்ள தொழிலை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார், கார் தந்திருக்கிறார், பங்களா தந்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ எருசலேமில் இருந்து உபத்திரவங்களை சந்தித்த ஜனங்கள் சமாரியாவில் போய் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன் பேச முடியுங்க?
என்ன சொல்லிருப்பாங்க? எங்களை அடிச்சுட்டாங்கப்பா, எங்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க, எங்க சொந்த ஊரே எருசலேம் தான், நாங்க அங்கதான் ஆராதிச்சுட்டு இருந்தோம், முதல்ல யூதர்களா இருந்தோம், பிறகு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சோம், இயேசு கிறிஸ்துவ விசுவாசினால எல்லாரும் கல்லெறிஞ்சு எங்களை அடிக்கிறாங்க, எங்களால தாங்க முடியாம நாங்க சமாரியாவுக்கு தப்பி வந்தோம். இதுதான் சொல்லியிருப்பான். நல்ல கவனிங்க. அப்போ அந்த ஜனங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் எதுவும் யார பாதிக்கலன்னா சமாரியர்களை பாதிக்கல. அங்க பின்னால இருக்கிற வேத பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி எழுதியிருக்குது. 5ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பர்கள் சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஐயா, இவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் ஒரு பிரசங்கம், ஆண்டவர் எனக்கு பிரச்சனை கொடுத்தாங்க, பிரச்சனை கொடுத்தார், அது அல்ல பிரச்சனை. செய்தி என்ன? உனக்கு பாவம், பாவத்தின் நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்பு, அதிலிருந்து நீ தப்பிக்கணும்னா இயேசு கிறிஸ்து வழி. அப்போ நான் பாடுகளை சந்திக்கிறவனாக சுவிசேஷத்தை அறிவிச்சாலும் இயேசுவை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நான் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற தருணத்தில் போய் சுவிசேஷத்தை சொன்னாலும் என்னதான் சொல்லணும்? இயேசுவை தான் உயர்த்தி பிடிக்கணும். அப்ப இயேசுதான் வழியாக அறிவிக்கப்பட வேண்டியவர் என்றால் இன்றைக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது கிறிஸ்தவம் தானா, அது சுவிசேஷம் தானா என்பதை கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 40 வருஷம் ஊழிய செஞ்சுட்டு இருக்கிற ஊழியக்காரரு இளம் தலைமுறை ஊழியக்காரன் கிட்ட நின்று பேசுறாரு. என்ன பேசுறாரு? பாருங்கய்யா, எனக்கு நிறைய ஆஃபர்லாம் வந்துச்சு, ஒண்ணு நிறைய பேர் வந்தாங்க, நான் எதையுமே வேண்டாம்னு சொன்னேன், ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், ஒப்பார் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், நல்ல கார் வச்சிருக்கிறார். இப்போ கீழே உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? கேட்கிற பிரசனத்தை கேட்கிறவங்களுக்கு என்ன தோணும்? அப்ப நம்மளும் விட்டுட்டு வந்தா கார் கிடைக்கும் தோணும். இதான் சுவிசேஷம். அப்படின்னா எல்லாருக்கும் கார் கிடைச்சிருக்குமே. அப்போ வேதத்துக்கு ஒவ்வாத முரண்பட்ட காரியங்களை போதிக்கிறதுல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கவனிங்கள். சரி, ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா இந்த 3 வசனத்துக்குள்ள இதெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது. பாடுகள் என்பது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நாம் மூஞ்ச கட்டப்படுவதற்காக. சரி, அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய இந்த வேத பகுதிகளை கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். நல்லா கவனிங்க. பாடுகளுக்கு மத்தியில எல்லாரும் சமாரியாவை நோக்கி ஓடுறாங்க. கல்லறியப்பட்ட ஸ்தேவானை அடக்கம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வந்தா பேதுருவை பிடிச்சு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க கமிட்டிக்காரங்க உட்கார வச்சு, என்னையா பண்ண, உங்க சுவிசேஷத்துக்காக செத்தா நீங்க அடக்கம் பண்றது கூட யாரும் இல்லாமல போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க? கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா எருசலேமில் இருக்கிற தேவ சபையில் இருக்கிற ஒருவர் கூட இந்த பகுதியிலே அடக்கம் பண்ணுவதற்காக வந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. என்ன செய்யல? இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவபக்தி உள்ள மனிதர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2ஆம் அதிகாரத்துல தேவபக்தி உள்ளவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அப்போ அந்த நாட்கள்ல கவனிங்க, அந்த நாட்கள்ல தேவ தூஷணம் செய்ததினால் ஒருவன் கல்லெறிந்து கொல்லப்படுவானால் அவனை எடுத்து அடக்கம் பண்ணலாம். அதுக்கு மிஸ்னா அனுமதி கொடுக்கிறது. மிஸ்னா என்பது என்ன? அவருடைய பாரம்பரியமான நம்பிக்கை புஸ்தகம். அது அனுமதி கொடுக்கிறது. ஆனா துக்கம் கொண்டாடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? துக்கம் கொண்டாடக்கூடாது. ஏன்னா இவன் யாருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறான்? தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறான். அப்போ இங்க அன்றைய கால வழக்கத்திற்கு முரண்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னா, தேவபக்தி உள்ள மனுஷர்கள் என்ன செஞ்சாங்களா?
ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி மிகவும் அப்படின்னா ஒப்பாரி வச்சு அழுதாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், இயேசுவை விசுவாசித்து கர்த்தருடைய பந்தியிலே ஸ்தேவானோடு அமர்ந்திருந்த அநேகர் தங்களுக்கு வந்த உபத்திரவத்துக்கு மத்தியில அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க சமாரியாவுக்கு. ஏன்னா வீடுகள் தோறும் ஸ்திரீகளையும், அடுத்த வசனத்தில் இருக்குது, வீடுகள் தோறும் நுழைந்து புருஷனையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போட வைத்து சபை பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்தேவான் அடக்கம் பண்றது கூட என்ன இல்லை, ஆளு. யார் அடக்கம் பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத யூதர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அடக்கம் பண்றதுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன செய்யக்கூடாது, துக்கம் கொண்டாடக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, துக்கம் கொண்டாடுறாங்க. அப்படின்னா இந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கை செத்த பின்பும் கூட இந்த தேவ பக்தியுள்ள யூதர்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்திருக்கிறது. சனகரிப் சங்கம் சொல்லுது, இவர்கள் தேவ தூஷணம் செய்ததினாலே கொல்லப்பட்டார்கள் என்று. ஆனால் தேவ பக்தியுள்ள யூதர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இவன் தேவனுடைய மனுஷன், அதனாலதான் அழுதாங்க. இவன் பாவியான இவனுக்கு அவன் ஆள வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்ற புரியுதா? அப்போ தேவ பக்தியுள்ள மனிதர்கள் ஸ்தேவானை பொறுத்த வரைக்கும் தேவதூஷணம் செய்து மரித்தான் என்று அவர்கள் பார்க்கவில்லை. அவன் அடக்க நேரத்தில் கூட அவனை எப்படிதான் பார்த்தாங்க, பரிசுத்தவானா பார்த்தாங்க, தேவனுடைய மனுஷனா பார்த்தாங்க. ஐயோ சனகரிப் சங்கம் இப்படி ஒரு பெரும் கொடும் பாதகத்தை செய்து விட்டது என்று சொல்லி அவங்க ரொம்ப என்ன செஞ்சாங்க, தவிர்த்து போயிட்டாங்க. அது லவுட் லாமெண்டேஷன் அப்படிதான் போட்டிருக்கிறாங்க. அதனால ஒப்பாரி வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க, அழுதாங்க, தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. மரித்த போதும் கூட ஒரு சவுல் என்கிற மனிதனையும் அவனுடைய வார்த்தை தொட்டு விட்டது. அந்த சவம் அடக்கம் பண்ணுகிற நேரத்தில் கூட அங்க இருக்கிற தேவ பக்தி உள்ள இதுகளை அந்த சரீரம் தொட்டு விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களின் ரத்தம் விதை, கிறிஸ்தவர்களின் ரத்தம் விதை. இந்த மனுஷன் சொல்லும்போது அது 2வது நூற்றாண்டு, ஆனா முதல் நூற்றாண்டு ஆதி திருச்சபையே அதைத்தான் செய்தது. இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறத குறித்து இந்திய தேசத்தின் திருச்சபைகளுக்கு ஒரு சரியான பார்வை இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இதை குறித்து ஒரு சாட்சி படிச்சுட்டு இருந்தேன். சீனாவில் பிறவி குருடனா இருந்த ஒருவனுக்கு கண்கள் ஆபரேஷன் பண்ணப்பட்டு ஒரு கிறிஸ்தவ மருத்துவமனை அவனுக்கு பார்வை கிடைப்பதற்கு உதவி செய்தார். அவன் பிறவியா குருடனா இருந்தான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை பார்வையிட வச்சுட்டாங்க. அது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கீழே இறங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. கிறிஸ்தவ மருத்துவர்கள் ஜெபத்தோடு அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. அப்படி ஜெபத்தோடு அவனுக்கு பார்வை கிடைச்சி அவன் வெளியே போன அந்த குருடன் ஒரு நீளமான கயிறை எடுத்து அதனுடைய ஒரு மனையை தான் பிடித்துக் கொண்டு அந்த கயிறை அநேகரை பிடிக்க செய்து கண்ணு தெரியாத அநேகரை இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தான். காட்சியை கொஞ்சம் மனசுல படமா பாருங்க. கண்ணை இவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சாச்சு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஆச்சு. கிறிஸ்தவ மருத்துவர்கள் சேரிட்டபிளாக செஞ்சுட்டாங்க. வெளியில போறான், கண்ணு தெரியுது. வெளியில போய் யாருக்கெல்லாம் கண்ணு பார்வையில கம்ப்ளைண்ட் இருக்குதோ அவங்களெல்லாம் பிடிச்சான். நீளமான ஒரு கயிறை எடுத்துக்கொண்டான். கயிறுடைய முன்னிற நுனியை அவன் பிடிச்சிட்டான். அவன் ஆஸ்பத்திரியை நோக்கி வர்றான். பின்னால குருட பார்வை தெரியாதவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த கயிறை பிடிச்சிட்டே வர்றாங்க. இவன் எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து வர்றான். டாக்டர் கொண்டு விட்டானா, எனக்கு கண்கள் திறந்த மாதிரியே இவருடைய கண்களை என்ன செய்யணும். யோசித்து பாருங்களேன், ஒரு கண்கள் திறக்கப்பட்ட ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த ஒரு நன்மையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோமே, நாம் பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என்றைக்காகிலும் நமக்கு வந்திருக்கிறதா? அப்படி வந்திருந்துச்சுன்னா உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம்.
அப்படி வரலன்னா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு நல்ல காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருந்துச்சுன்னா அதை எப்படியாயிரும் நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிறதுல நான் என்ன செய்வா இருப்பேன், கவனமா இருப்பேன். செஞ்சிருக்கிறோமா என்னைக்காவது? இந்த திருச்சபைக்கு இருக்கிற பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற யாரும் ஆத்தும ஆதாயம் செய்வதில்லை. அசரத்தை கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், திரும்ப திரும்ப கேட்கிறோம். ஆனா ஒரு நாளாகிலும் நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்கள் பட்சமாய் தெரிவிப்பதே இல்லை. நமக்கு என்ன தெரியுமா பயம்? யாராவது வந்து சபையில ஆட்கள்லாம் வந்துட்டாங்கன்னா இந்த ஆளும் ஏதாவது இடறி போயிட்டாங்க என்ன பண்றது? அதனால நம்ம சாகிற வரைக்கும் இப்படியே இந்த சபையில உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டே செத்துடலாம். இதெல்லாம் எப்படி தெரியும் எனக்கு தெரியும். நானும் ஜெபம் பண்றேன். அதனாலதான் சொன்னேன் 2026 ஒண்ணு நீங்க மாறுங்க, இல்லைன்னா நான் மாறிக்கிறேன். நான் மாறுறதுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன பிளான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், படமா வரைஞ்சு வச்சிருக்கேன். கவனிங்க, ஒரு குருடன் தன்னுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு யார் காரணமா இருந்தார்களோ அவர்களிடத்துல ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு வர முடியுது. வா, பார்வை கிடைக்கும். இவன் டாக்டரா, கூட்டிட்டு வந்த எல்லாருக்கும் பார்வை கிடைச்சிருமா? அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. எனக்கு கிடைச்சது உனக்கும் கிடைச்சிடும், வா. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம், ஆனால் நாம் மற்றவர்களுக்கு சொல்வதே இல்லை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று தேவனை அறியாதவர்கள். அவர்களுக்கு நம்ம வருஷத்துல ஒரு முறை கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். சபையாக நாம் போய் செய்கிறோம். தொடர்ந்து நாம் அவர்களை சந்திக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு வந்த உடனே இன்னொரு குரூப் போய் அங்கெல்லாம் போயிடாதன்னு சொல்லி மிரட்டுறான். இதெல்லாம் நடக்குது. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, தேவனை அவர்களுக்கு தெரியும். தேவனை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு சூலாயுதம் வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளதான் போறதுக்கு உனக்கு பயம், சிலுவை வச்சிருக்கிற வீட்டுக்குள்ள போறதுக்குமா பயம்? என்றைக்காயும் போய் நீங்கள் அறிந்திருக்கிற வேத சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி நீ ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை சொல்லி இருக்கிறோமா? காரணம் என்ன? எனக்கு புரியல. நம்ம ரொம்ப ஆவிக்குரியவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பெற்றுக்கொண்ட எந்த நன்மைகளையும் யாருக்கும் நாம் பகிர்ந்து கொடுப்பதே கிடையாது. உடனே நம்ம சொல்லிடுவோம், அவன் எங்க கேட்க போறான். நல்ல கவனிங்க, உங்களையும் ஒரு விதத்தில் அப்படி யாராவது நினைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் எப்படி கிடைச்சிருக்கும்? நீங்கள் எப்படி சத்தியத்தின் பாதைக்கு திருப்பப்பட்டிருப்பீர்கள்? கேட்கிறானோ கேட்கலையோ, கீழ்ப்படுகிறானோ கீழ்ப்படியலையோ, சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? சொல்லியிருக்கிறோமா? 9வது மாசம் ஆச்சு. மாதத்துல ஒரு நபருக்காகிலும் நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய பந்தியில நீங்கள் தைரியமாய் பங்கெடுக்கலாம். அப்படி இல்லை, நான் யாருக்குமே சொன்னதில்லை பிரதர் அப்படின்னு சொன்னா தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லாமே அது எனக்கானது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்குமானது. எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் அது எனக்காக மாத்திரமல்ல, அது தேவ சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு வரங்களை குறிச்சு நமக்கு சரியான புரிதல் இருக்கிறதா தெரியல. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அங்கே வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க. 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் சரி. 11ஆம் வசனம். அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படியெனில்
நீ அதை அப்படியே தொடர்ந்து வாசிட்டே வரும்போது அங்க என்ன இருக்குது? சரீரமாகிய சபையை குறித்து எழுதி இருக்குது. அப்போ அவனவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களானாலும் அவன் சரீரமாகிய சபைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கேயும் அதை பயன்படுத்தணும். எங்கேயும் பயன்படுத்தணும்? சரீரமாகிய சபைக்குள்ளையும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு. கவனிங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு சகோதரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் அல்ல இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் வேறு வேறு. இந்த வேறு வேறு வரங்கள் இந்த சபையிலே பயன்படுத்தப்படும் போது யார் மகிமைப்படுவார்? அப்ப இருக்கிற எல்லாரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் எனக்குமானது அது மற்றவர்களுக்குமானது என்கிற சிந்தையோடு நாம் செயல்பட்டிருப்போமானால் நாம் என்ன செஞ்சிருப்போம்? மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமா இருந்திருப்போம். ஆனா அதெல்லாம் வச்சு நம்ம கவனிக்கிறது இல்லை. பாருங்க, சரி, கர்த்தர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பார். இப்போ இந்த சபை, எருசலேம் சபை உபத்திரவங்களுக்கு மத்தியில தனக்கு மத்தியிலே ஒருவன் செத்து போனா அவனை அடக்கம் பண்றதுக்கு கூட முடியாம இவங்க வேகமா துரிதமாக அந்த பட்டணத்தை விட்டு வெளியே சமாரியாவுக்கு போறாங்க. இங்க ஒரு படம் போடப்பட்டிருக்குது. அங்க எருசலேம் என்கிற இடத்திலிருந்து 1ஆம் நம்பர் போட்டிருக்கு பாருங்க. அதுல மேல எல்லாரும் எங்க போறாங்க? சமாரியாவுக்கு போறாங்க. எல்லாரும் எங்க போறாங்க? சமாரியா. சமாரியாவுக்கு போனவங்க சமாரியாவுல மட்டும் இருக்கல, சமாரியாவில இருந்து திரும்ப காசா, யோப்பா என்று செசரியா வரைக்கும் போகிறார்கள். அப்போ எருசலேமில் இருந்த ஒரு சபை சமாரியாவுக்கு மாத்திரம் இல்ல, அது என்ன பண்ணுது? மற்ற எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பிக்குது. அப்ப இந்த 8ஆம் அதிகாரம் இந்த துவக்கத்தை தான் குறிக்கிறது. இந்த 8ஆம் அதிகாரம் என்ன செய்யுது? இந்த துவக்கத்தை தான் குறிக்கிறது. இப்போ வாசிங்க 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா, சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகளோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். உபத்திரவனோட ஸ்தேவான் மட்டும் கொல்லப்படலைங்க. அங்க எருசலேமில் இருந்த வீடுகள் தோறும் நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபங்கள் எல்லாமே பாழாக்கப்படுகிறது. அப்படி நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் இவங்க எங்க போறாங்கன்னா சமாரியாவுக்கு போறாங்க. இந்த சமாரியா என்ன, அதை மட்டும் 2-3 வார்த்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல்ல முதலாவது அரசன் சவுல், அடுத்தது தாவீது, அடுத்தது சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு ராஜ்யம் என்ன பிரியுது? 2ஆ பிரியுது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். ஒரு பக்கத்துல 10 கோத்திரங்கள் அடங்கிய ராஜ்யம். அதுல மொத்தம் 19 ராஜாக்கள் வர்றாங்க. எத்தனை ராஜாக்கள்? 19 ராஜாக்கள். அதுல 6வது ராஜாவுக்கு பேரு உம்ரி. 6வது ராஜாவுக்கு பேரு என்னது? உம்ரி. அந்த 6வது ராஜாவுடைய காலத்துல தான் சமாரியா அந்த 10 பட்டணங்களின் ராஜாவுக்கு அந்த தலைநகரம் மாறுது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 24-29. கொஞ்சம் வேணும். 1 ராஜாக்கள் 16-24-29. பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். 29. யூதாவின் ராஜாவாகிய ஆகாபின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். சரி, இந்த உம்ரிங்கிறவன் தான் முதல் முறையாக இந்த சமாரியா அப்படிங்கிற பேரை வச்சு அதை தான் எல்லாத்துக்கும் தலைநகரா மாத்தினான். ஆனா பின்னாட்கள்ல இந்த சமாரியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 17-24. அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக
சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். நல்ல கவனிங்க. அப்ப 10 கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாக இருந்த இடத்துக்குள்ள 722வது வருஷத்துல அசீரியா ராஜா யாரெல்லாம் கொண்டு வைக்கிறான்? மற்ற புறவின ஜனங்களை எல்லாம் கொண்டு கலந்து விட்டுறான். இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எஸ்ரா நெகேமியாவுடைய நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு வந்த பரிசுத்தவான்களை தடை பண்ணினார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? தடை பண்ணாங்க. எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். ஆனா அந்த பகுதிக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யறோம்? 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களை கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். ஆமா, ராஜாக்கள் புத்தகத்துல சொன்ன மாதிரியே அசீரியாவின் ராஜா இந்த ஜனங்களை உள்ள கொண்டு கலந்து விட்டதுனால இவர்களுக்கும் இந்த யெகோவா தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்களும் ஆண்டவருக்கு பலியிட்டு தான் இருக்கிறோம், நாங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம்னு சொல்லிட்டு. ஆனா செருபாபேல் தலைமையில் இருந்தவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க கட்ட வேண்டாம். இதனால தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் அது பாழ்பட்டு நின்றது. சரி, போகட்டும். அப்போ சமாரியர்கள்னு சொல்லும்போது இஸ்ரவேலுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் பின் நாட்கள்ல அசீரியாவின் ராஜாவினாலே ஒரு கலப்பின மக்களாக மாற்றப்பட்டிருந்தார்கள். இது எல்லா காலங்களிலேயுமே சத்துடைய வஞ்சகத்தினால் நடைபெறுகிற ஒன்று. நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட கலப்புகள் நடந்திருக்கிறது. சத்து வஞ்சகத்தோடு ஜனங்களை இப்படி கலப்புள்ளவர்களாக மாற்றி தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ விடுகிறதில்லை. அப்போ இந்த சமாரியர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கெர்சிம் மலையில தான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. எங்க தான் ஆராதிச்சாங்க? கெர்சிம் மலையில. இவர்கள் எருசலேமுக்கு ஆராதிக்க வருகிறவர்கள் அல்ல. அது மட்டும் இல்ல, இவர்கள் வேத பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 39 புத்தகத்தை இவர்கள் விசுவாசிக்கவில்லை. மாறாக முதல் 5 புத்தகங்களை மட்டும்தான் இவங்க என்ன செய்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் பட்சமாய் நின்று ஊழியம் செய்த எலியாவையும் எலிசாவையும் கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ சமாரியர்கள் யாருன்னு கேட்டா கலப்பினம். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. தேவ ஆலயத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள், வேதத்தை அங்கீகரியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேதம் போதிக்கிற தீர்க்கதரிசிகளை விசுவாசியாதவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியில தான் இப்போ சுவிசேஷம் கடந்து போகுது. சுவிசேஷம் யாருக்கு போகுது? கேட்கிறது ரொம்ப ஆவலா இருந்ததுனால போகல. கேட்கிறதுக்கு ஆர்வமா இருந்ததுனால போகல. இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? சுவிசேஷம் போகிற இடத்துல கேட்கிறதுக்கு ஜனங்கள் ஆர்வமா இருக்கணும். ஐயா, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவனுடைய சபை உபத்திரவங்களின் அடிப்படையில அது சமாரியாவுக்கு அடித்து துரத்தப்பட்ட போது சமாரியர்களுடைய நிலை இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. ஆனாலும் சுவிசேஷம் போனது. அப்போ 722ஆம் வருஷத்துல அசீரியா ராஜாவினால அடிமைப்படுத்தப்பட்ட, கலப்பு உண்டாக்கப்பட்ட, தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் எழுப்பின, தேவனுடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அங்கீகரியாத ஜனக்கூட்டங்களுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே சபை இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷம் யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டா, என்னுடைய பார்வையில நல்லவர்களா இருக்கிறவர்களுக்கு அல்ல, என்னுடைய பார்வையில ஆகாதவர்களா இருக்கிறவர்களுக்கும், என்னுடைய பார்வையில சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கும், என்னுடைய பார்வையில தேவனை நிராகரிக்கிறவர்களுக்கும், என்னுடைய பார்வையில தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் தேவை. இந்த சுவிசேஷம் தேவை. அப்போ இந்த சுவிசேஷம் என்பது ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. அதனாலதான் சொன்னேன், போன வாரத்தில் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன், இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னேன். ஈக்குவடார் நாட்டில் இருந்த அந்த பழங்குடி மக்கள், மனிதர்களை வேட்டையாடுகிறவர்கள், அவர்களுக்கும்
இந்த சுவிசேஷம் தேவை என்பதை சிம் ஏலியட் உணர்ந்ததுனால, அவனோடு இருந்த 5 பேர்கள் உணர்ந்ததுனால தான் விலை கிரயமாக அவர்கள் சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார்கள். தன்னுடைய கணவனுடைய அந்த ஜீவன் அங்கே எடுக்கப்பட்டது என்று அறிந்தும் அதே இடத்திற்கு அவனுடைய மனைவி 2 வருஷம் ஊழியம் செய்து போறார். இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நமக்கு, நம்மை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய உள்ளத்திலே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தால், அப்பதான் நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம ஆசையா வருது, நம்ம போகணுங்கிற எண்ணம் வருது. ஐயா, நீ போன மார்க்க வச்சு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்க சொல்லல. உன்னுடைய பார்வையில உயர்ந்த ஜாதி என்று நினைக்கிற மனிதர்கள் பட்சமாய் அல்ல. சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு தாகத்திற்கு தாய் என்று கேட்டார். அவன் என்ன சொன்னான்? நீ யூதனாய் இருக்க, என்னிடத்தில் நீ கேட்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாரியருடைய கையில இருந்து தண்ணியை கூடிய இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கி குடிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஜாதிய அடிமைத்தனத்தின் காரியங்கள் இருக்குதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனநிலைமை தான். ஆனா அங்குதான் இங்க போகுது, சுவிசேஷம் போகுது. அப்போ இவனை நேரில் சொல்லியிருந்தா இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். நல்லா இருக்கிற நேரத்தில் சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டான். இப்ப துண்டை காணாம துணியை காணாம ஓடும் போது இப்ப இவன் ஜாதி எல்லாம் பார்க்கல. ஜாதிலாம் இப்ப என்ன பண்ணா போதும், உயிர் பிழைச்சா போதும். அதுக்கு இப்ப போற இடம் இது சமாரியா. இப்ப அங்கதான் போய் சாப்பிடணும், அங்கதான் தண்ணி குடிக்கணும். இப்ப ஜாதி பிரச்சனை எல்லாம் இல்லையா? அப்ப சில நேரத்துல நம்மளை உடைக்கிறதுக்கு, நம்மளை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் சில இடங்கள்ல வச்சிருப்பாரு. இப்ப நம்ம போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெருமை இருக்கு, நான்லாம் பெரிய ஜாதி. இப்போ ஆண்டவர் சொல்லி பார்ப்பார், போமா போய் சொல்லுன்னா இது போவாது. கடைசியில் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது? கல் இருந்து துரத்தி விட வேண்டியது. துரத்தி விட்டா என்ன பண்றாங்க? அங்க போய் தான் தண்ணி கொடுத்து இயேசு நல்லவர் இருக்கிறான். இதை முதல்ல சொல்லிருக்கலாம். இதை முதல்ல என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். சரி போட்டோம், எப்படியோ எருசலேம் சபை உபத்திரவத்தை சந்திக்கிறது. ஆனால் அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கியிருந்த சமாரியாவுக்கு மீட்பு வருகிறது. எப்போ அடிமைத்தனம் வந்துச்சு? அவங்க என்னைக்கு விடுதலையோட இருந்தாங்க? என்னைக்கு விடுதலையோட இருந்தாங்க? சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு யெரொபெயாமின் மூலமாக சகல பச்சையான மரத்துக்கு கீழையும் அவர்கள் என்ன பண்ணாங்க? அருவருப்பான வேசித்தனம் பண்ணாங்க. அவ்வளவு விக்கிரகாராதனைகள். அவங்களே பெரிய விக்கிரகாராதனைக்காரங்க. மோசே நாட்களிலே செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை போல 2 இடங்களிலே வைத்து கன்றுக்குட்டியை வழிபட்டவர்கள், எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்களை விடாதபடிக்கு தடுத்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள். இதுக்கு நடுவில் அசீரிய ராஜா வேற எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்கிறான். இப்போ மொத்தத்தில் அடிமைத்தனத்தினுடைய எல்லா கட்டுகளும் அங்க இருக்குது. இப்போ அந்த பகுதிக்குள்ளதான் இந்த சத்திய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ எருசலேம் தேவனுடைய சபைக்கு வந்த உபத்திரவம் சரிதான் நினைக்கிறீங்களா? சபைக்குள்ள ஆண்டவர் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சாருன்னா சிலரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். சீர்திருத்தத்துக்கு நம்ம முக்கிய காரணமாக கருதுகிற நபர் மார்ட்டின் லூத்தர். ஆனால் வேத சரித்திரத்தின்படி சீர்திருத்தத்தின் விடிவெளி என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் யார் என்றால் ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ். அவர்கள் தங்களையே எரிப்பதற்கு கொடுத்தார்கள். அவர்கள் தங்களையே கொடுத்தார்கள். அந்த ரத்தம் விதையா மாறிச்சு. அது ஒரு நாள் சபைக்குள்ள மறுமலர்ச்சியா மாறிச்சு. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற செத்த சபை உயிரடைய வேண்டுமானால் சில ஜான் விக்லிஃப்கள் தங்களை கொடுத்துதான் ஆக வேண்டும். சில ஜான் ஹஸ்கள் உயிரோடு எரிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆனா அந்த உபத்திரவம், அந்த ரத்தம் சிந்துதல், அது தோல்விக்கு அடையாளம் அல்ல, அது வெற்றிக்கான அடையாளம். சபை அதிலே வேர் பிடித்து என்ன செய்யும்? வளர ஆரம்பிக்கும். சபை பெருகும். அப்ப நம்முடைய தேசத்துல உயிர் மீட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, அந்த உயிர் மீட்சிக்கு விடிவெளியாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நூதனமான உபதேசம் ஜெபித்தால் போதும் என்கிறார்கள். இல்லை,
ஜெபம் தேவை. ஆனால் ஜெபத்தை காட்டிலும் தேவனுக்காக தன்னையே கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு தேவை. அப்ப ஜான் வெஸ்லி ஜெபிக்கலையா? ஜான் விக்லிஃப் ஜெபிக்கலையா? ஜெபித்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் சபைகள் ஜெபித்தது. ஆனாலும் தங்களையே தாரை வார்க்கிறவர்கள் மூலமாகத்தான் சபைக்குள்ளே சீர்திருத்தம் என்கிற விடிவெளி முளைத்தது. இந்த நாட்களிலே சபைக்குள்ளே சீர்திருத்தம் திரும்பவும் தேவை. அது எப்படி வரும் என்றால் வெறுமனை ஜெபத்தின் மூலமாக மாத்திரம் வராது. தங்களையே தேவனுக்கு என்று படைக்கிற ஒரு கூட்டம் எழும்பும் போது அதனுடைய ரத்தம் சபைக்கு விதையாக மாறும். சபை இன்னமும் அடைக்கப்பட்டிருக்கிற, இன்னமும் சாபமாக கருதி கொண்டிருக்கிற, இன்னமும் பின்தங்கினவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சனக்கூட்டங்களுக்குள்ள அவங்க விரும்பியோ விரும்பாமலோ போகத்தான் செய்வார்கள். விரும்பி போவாங்க நான் சொல்ல மாட்டேன். சவுதி அரேபியாவில் ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் சாப்பிடுறதுக்கு தனி பிளேட்டு, தனி டம்ளரு. ஆனா அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் 10 பேருக்கு சேர்த்து ஒரு பிளேட் தான். எத்தனை பேருக்கு? பொதுவா சாப்பிடுற இடத்துல 10 பேர் சேர்த்து ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க, பெரிய ஒரு தாம்பலம் மாதிரி. அதுல சாப்பாடு கொட்டி இருக்கும், அதுல சிக்கனோ மட்டனோ எல்லாம் போட்டுருப்பாங்க. 10 பேர் சுத்தி உட்கார்ந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிச்சு சாப்பிடணும். அப்போ போன துவக்கத்துல எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஏன்னா நமக்கு வீட்டுலனா தனியா ஒரு பிளேட் வேணும், தனியா ஒரு டம்ளர் வேணும், தனியா நமக்கு எல்லாமே வேணும். இப்போ இன்னொருத்தர் சாப்பிட்டதுல போய் எப்படா கை வைக்கிறது? இருந்தாலும் பேருக்கு வேற வழி இல்லாம இன்னொரு தேசமாச்சே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து 2 வாய் சாப்பிட்டா 4 நாள் சாப்பாடு இல்லை, பசி. எங்க போனாலும் இங்க எப்படிதான் உட்கார வேண்டியிருக்கு. டிஃபனுக்கு உட்கார்ந்தாலும் 10 பேருக்கு மத்தியில தான் உட்கார வேண்டியிருக்குது. மத்தியானம் சாப்பாட்டுக்காலும் அப்படிதான் உட்கார வேண்டியிருக்குது. ராத்திரி சாப்பாட்டுக்கு அவங்க எல்லாம் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவனுக்கு அது பிரச்சனையே இல்லை. சரி, 1 வாரம் ஆச்சு. இந்த பட்டினியோட கிடந்தா நம்ம உயிர் பிழைக்க முடியாது. இனி என்ன பார்த்தா ஆகாது. விறகுலாம் பூந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. விறகு பிளேட்ல வச்சாச்சுன்னு சொன்னா யாருக்காக வெயிட் பண்றது? அடுத்தவன் கையில வச்சிருந்தா கூட புடிங்கி அதையும் சாப்பிடுது. எதுக்காக சொல்றேன்னா, தனியா போய் உட்கார வச்சா சில நேரத்தில் நமக்கு எல்லாம் டீசென்ட் எல்லாம் பார்ப்போம், அடிச்சு துரத்துனா. இப்ப எருசலேம் சபை இப்படிதான் போச்சு, அப்படிதான் போச்சு. அங்க போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வேண்டாம்னு சொல்லல, சாப்பாடு வேண்டாம்னு சொல்லல, நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லல. இப்ப எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது? முழு சமாரியாவுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிற தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷர்களாகவும் மாற்றப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய சபை ஒரு பக்கத்தில் உபத்திரவத்தை சந்திச்சாலும், இன்னொரு பக்கத்தில் இஸ்ரவேல் நியாய தீர்ப்புக்கு உள்ளானாலும், இன்னொரு பக்கத்தில் ரட்சிப்பும் மீட்பும் சமாரியாவுக்கும் சவுலுக்கும் கிடைத்தது. சமாரியாவுக்கும் சவுலுக்கும் என்ன கிடைச்சது? மீட்பு கிடைத்தது. இந்த நாளிலே இந்திய தேசத்துக்கு, இந்திய தேசத்தின் சபைகளுக்கு வரப்போகிற உபத்திரவம் அது நிச்சயமாக இன்னொரு ஜனக்கூட்டங்களுக்கு மீட்பாகத்தான் அமையும். அறிவிச்சிட்டு இருக்கிற பக்கத்திலேயே அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க போக ஆரம்பிச்சிருவாங்க? அறிவிக்கப்படாத மக்களுக்கு மத்தியில். அப்ப நம்மளெல்லாம் அறிவிக்கப்படாத மக்களுக்கு மத்தியில நம்ம அனுப்பணும்னா என்ன பண்ணணும்? பிரியாவுக்கு ஒரு பேக் எல்லாம் வாங்கின மாதிரி, ராஜேஷுக்கு ஒரு பேக்கேஜ் எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அனுப்பி வச்ச மாதிரிலாம் அனுப்புறதா இருந்தால் நம்மளாம் யாரும் போக மாட்டோம். அதனால நமக்குன்னு என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அது எப்போ வேணாலும் வரலாம். ஒருவேளை 2026 இருக்கு. கதை சொல்லல, உண்மையை சொல்ல. அவங்க நல்ல பிள்ளைங்க, பெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்து போகணும்னு போயிட்டாங்க. இப்ப நமக்கு அப்படிலாம் அனுப்பப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னும் பேசவே மாட்டேங்குது. எழுதி நிற்போம்.